ராணி நேயர்களுக்கு வணக்கம். தஞ்சை அப்படின்ன உடனே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வருது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் தஞ்சை பெரிய கோயில் ரொம்பவே புகழ் வாய்ந்தது அது. அதுக்கப்புறமா தஞ்சையுடைய ஓவியங்கள் மிகவும் புகழ் பெற்றது. இது உலகளவில் மிகவும் பிரபலமான ஒன்று. அந்த வகையில் இன்னைக்கும் அந்த தஞ்சை ஓவியங்களை உலக அளவில் கொண்டு செல்லக்கூடிய ஓவியரும் திரைப்பட இயக்குனருமான ராஜா மகேஷ் அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். தஞ்சாவூர் அங்கேயே பிறந்து வளர்ந்துருக்கீங்க. எப்படி சார் இந்த ஓவியத்துறைக்குள்ளே வரணுன்ற ஆர்வம் எங்கேருந்து வந்தது? எப்படி நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க சார்? ஓவியம் எப்படின்னா, சின்ன வயசில் நான் வீட்டில் வரைஞ்சிட்டு இருக்கும்போது எல்லா பிள்ளைங்களும் இருக்கிற மாதிரி நானும் கிரிக்கெட் இருக்கிறப்போ ஒரு டிராயிங் மாஸ்டர் வருவார் நம்ம வீட்டுக்கு, அப்பாவோட நண்பர். அவர் என்னை பார்த்துட்டு அவர் என் ஸ்லேட்டை வாங்கி ஒரு டிராயிங் போட்டு கொடுப்பார். ஸோ அப்போது ஸ்கூலில் நீ என்ன போகிற அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு டிராயிங் மாஸ்டர் ஆகிடணும்னு தான் தோணுது. ஏன்னா நான் அவர் தான் பார்த்து படம் வருது. ஸோ அப்போ அந்த இதுக்குள்ளே வர்றேன். அப்படியே போயிட்டு அப்படியே கொஞ்சமாக ஸ்டெப்பாக தஞ்சாவூரில் இந்த ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா என்ன எங்கே போகணுன்னே தெரியல. இப்போ தான் இந்த காலேஜ் எல்லாமே தெரியுது உங்களுக்கு, அப்போ தெரியல. அப்போ ஒரு விளம்பரம் வருது, இதேமாரி தஞ்சாவூர் ஓவியத்தை பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு பேப்பரில் விளம்பரம் வருது. அதை பார்த்துட்டு அதில் நான் போட்டப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அந்த இன்டர்வியூ நடக்குது தஞ்சாவூரில். அதில் நானும் வரேன். அதில் ஒரு 10 பேர் தான் செலக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நடக்குது. ஒருத்தராக வரேன் கிளம்பு வர அப்படின்னா நானும் ஒரு ட்ராயிங் போட்டேன். அப்புறம் என்னையை செலக்ட் பண்ணாங்க. அந்த 10 பேரில் ஒருத்தராக நான் படிச்சுட்டு வந்தேன். அப்போ எனக்கு ஆர்ட் படிக்கணும். அப்போ தஞ்சாவூர் ஓவியம் அதுவும் ஓவியம் தான். இந்த ஓவியம் அந்த ஓவியம்லாம் தெரியாது. அது படிச்சுட்டு வெளியில் வந்தோம். வெளியில் அதை பண்ணி கொண்டு போகிறப்ப அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா அது எங்கே எடுத்துகிட்டு போகிறது, எங்கே விற்கிறது, யார் வாங்குவா எதுவும் தெரியாது. அப்புறம் வழக்கம் போல் சைன் போர்டு எழுதுறது அதெல்லாம் தான். அப்போ ஆர்டிஸ்ட்னா சைன் போர்டு எழுதுறது, அது பண்ணுறது, செவுத்தில் போய் எழுதுறது, எங்கெல்லாம் வேலை பண்ணுமோ அதெல்லாம் போகிறது. இந்த லித்தோகிராஃபிக்குள்ளே போகிறேன். அப்போ என்னென்னா தேட்டரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஒரு படம் வந்தால் நாளை முதல் இந்த படம் வருது அப்படின்லாம் வரும். அந்த படத்து பேர்லாம் கையால் தான் எழுதணும். அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் எழுதுவார். அதை பார்த்துட்டு நான் போய் எழுத ஆரம்பித்தேன். எழுதிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு இது எழுதுனா தட்டியில் எழுதி கொடுத்தோம்னா 5 ரூபா கொடுப்பாங்க. சரி, வாரத்துக்கு ஒரு 2-3 வாட்டி போய் எழுதுவோம். காலையில் 11 மணிக்கு ஆச்சு இந்த படம் வருது அப்படின்லாம் தஞ்சாவூரில் எழுதுறது. அந்த பார்த்துட்டு அந்த லித்தோகிராஃபிக்லேருந்து அந்த ஓனர் அங்கே வந்தப்போ அவங்க போஸ்டர் பிரிண்ட் பண்ணுறவங்க, அவங்க இந்த ஆர்டிஸ்ட் யார் இந்த பையனை வச்சு நான் போகிறேன். ரொம்ப சின்ன பையனாக இருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு சம்பளம் பேசி அப்போவே சேரும். அப்போவே பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 1000 ரூபாய் சம்பளம். அப்போ 1000 ரூபான்றதெல்லாம் பெரிய காசு தான். அந்த இதுக்கு வேலைக்கு போகிறேன். அப்புறம் அந்த லித்தோகிராஃபிக்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய நண்பர் அவர் லித்தோ பண்ணணுன்ட்டு என்னை கூப்பிட்றாரு. அங்கே போய் கும்பகோணத்தில் ஒரு 2 இயர்ஸ் லித்தோகிராஃபிக்கில் ஒர்க் பண்ணுறேன். அது என்னென்னா லித்தோலாம் இப்போ தலைகீழ தான் எழுதணும். இப்போ நீங்கள் இங்கேருந்து இப்படி எழுதுனீங்கன்னா இது இங்கேருந்து இப்படி எழுதணும். அந்த துறையில் இருக்கேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்போ அங்கே எப்படி நான் காலையில் 6 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் வேலை இருக்கும். ஏன்னா இந்த அரசியல் போஸ்டர்ஸ் அது இதுன்னு ஒரு எல்லா போஸ்டர்ஸ் எழுதுறதே எல்லாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் என்ன செய்கிறேன், நான் சினிமாவுக்கு வரணுன்ட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே அந்த உணர்வு இருக்குது. என்ன டெய்லி நான் போகிறப்போ அந்த வாரப்பத்திரிகைகள் படிச்சுட்டே போவேன். அதில் சினிமா நியூஸ்லாம் படிப்பேன். அப்போ துக்ளக் நான் ரெகுலராக படிப்பேன். துக்ளக்கில் ஷோ ஒரு படத்துக்கும் எழுதுவார், இந்த படம் இந்த மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அவர் எழுதியிருப்பார். அப்போ நான் நினைப்பேன், நம்மளுக்கு இந்த சினிமா பற்றி நல்லா தெரியுது. ஏன்னா அவர் என்ன எழுதுகிறாரோ, இந்த படம் எப்படின்னு எழுதுகிறாரோ அந்த உணர்வு தான் நமக்கு வருது. சரி, நம்ம சினிமாவுக்கு சூட் ஆகும்ன்ட்டு கிளம்பி வந்துட்டேன். சென்னையில் அலைஞ்சு அப்போலாம் சினிமா உள்ளெல்லாம் போகவே முடியாது. ஒரு டைரக்டர் பார்க்குறதுனாலே கஷ்டம். பல வருஷங்கள் அலைஞ்சு அப்புறமா உதவி இயக்குனராக சேர்ந்தேன். என்னோடய குருன்னு சினிமாவில்னு பார்த்தீங்கன்னா ஆர் செல்வராஜ், அன்னைக்கிளி ஆர் செல்வராஜ். அவரோட தான் ரொம்ப பயணம் பண்ணேன். அவரோட ஒரு 2-3 படங்கள் கூட பண்ணேன். அப்புறம் நான் தனியாக படங்கள் பண்ணேன். முயற்சி பண்ணி ஒவ்வொரு படங்கள் எடுப்போம். அது சரியாக வராது, செட் ஆகாது, ப்ரொடியூசர் இருக்காது. அப்படி அப்போது 92ல் ஒரு படம் பண்ணுறேன், முத்துப்பாண்டின்னு. அது என்ன பண்ணுறேன், நான் வந்தோன்னே ஒரு 2 இயர்ஸ் பிளான் பண்ணுறேன். நான் வரும்போதே ஒரு ஆர்டிஸ்ட்டாக நல்லா ஏர்ன் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன் தஞ்சாவூரில். அதை விட்டுட்டு தான் இங்கே வந்தேன். அப்போ நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஒரு 2 இயர்ஸ் நான் ட்ரை பண்ணுவேன், இல்லைன்னா நான் வேறு ஏதாவது பண்ணுவேன். 2 இயர்ஸ் ட்ரை பண்ணுறேன், ஒன்றும் முடியல. அப்புறம் நம்மளே ஒரு படம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு என்னோடய நண்பர்லாம் ரெடி பண்ணி ஒரு படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அந்த படத்தில் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் செல்வராஜ் சாரோட எல்லாருடைய நட்பு கிடச்சி அதில் போய் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறோம். அது ஒரு படம் பண்ணி பாதியில் நின்றுச்சு, இன்னொரு படம் பண்ணி நின்றுச்சு, அப்படியே போகுது. அதுக்கப்புறம் தம்பி உடையான் ஒரு படம் பண்ணேன். அது ஓரளவு நல்ல பேர் எல்லாம் கிடச்சி. அதுவும் என்ன பண்ணேன்னா, நம்ம தஞ்சாவூரில் தண்ணி வரலைன்னா மக்கள் கஷ்டப்படுவாங்க. எப்படி கஷ்டப்படுறாங்க, ஏன் இந்த தண்ணி வரல, இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அரசியல் மேட்டரை சொல்லிட்டேன். ஸோ அப்போது வந்து இந்த அரசாங்கம் வந்து படத்தை விட மாட்டேன்னு பயங்கர பிரச்சனை பண்ணேன். அதெல்லாம் அடிச்சு பிடிச்சி எப்படியோ வெளியில் வந்தோம். ஒரு நல்ல நாங்களே ஓன் ரிலீஸ் பண்ணோம். ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபேமிலி அதெல்லாம் சென்னையில் செட்டில் ஆனதுனால திரும்ப சினிமாக்குள்ளே 100% போகிறதுக்கு முடியல. ஏன்னா ஆர்ட் வந்து நம்மளோட தொழிலாக இருந்துக்கிட்டே இருக்கு, அது நம்மளை விட மாட்டேங்குது. ஏன்னா தினமும் ஒரு பெயிண்டிங் பண்ணலன்னா நமக்கு தூக்கம் வராது. காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு ஒரு பெயிண்டிங் பண்ணி ஒரு 2 hours ஒரு பெயிண்டிங் பண்ணால் அப்போ தான் நம்மளோட இன்னைக்கு பயணம் நல்லா இருக்குன்ற மாதிரி. அது நம்ம ரத்தத்தில் ஊறிடுச்சு. ஸோ அது அப்படியே போய்கிட்டே இருக்கு. இப்போவும் சினிமா தொடர்புகளோட அந்த வேலைகளும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். சினிமா வந்து இப்போ எப்படி எல்லாமே மாறுதோ அதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சினிமா மாறிட்டு இருக்கு. மற்ற துறையெல்லாம் விட சினிமா மாறிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ட்டில் வந்து அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போது அவன் சொல்கிறது அது செய்யுது. இப்போ நான் நினைக்கிறத செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு அதுக்கு ரெஃபரன்ஸ் அதை படிக்கணும், அதுக்கான கலர்ஸ். இப்போ அப்படி இல்லை, அவன் நான் சொல்கிறேன் அது செய்யுது. எனக்கு ஒரு அழகான பொண்ணு, அது இந்த பொண்ணு மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி சாரீ கட்டியிருக்கணும், இப்படி பூ வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது பண்ணிடுது. அதுவும் வந்து அந்த அடுத்த செகண்ட் அது காட்டுது, இது ஓகேவா உனக்கு அப்படின்னா அப்போ என்ன அப்போது இப்போ ஓவியர்களுக்கு பெரிய ஒரு ஃபைட் இருக்குது இந்த விஞ்ஞானத்தோட. ஸோ அந்த காலத்துலேருந்து அது நடந்துக்கிட்டே இருந்தது. இப்போ அது ஒரு கொஞ்சம் இப்போ அதிகமாக இருக்குது. பட் இதை ஜெயிச்சிடுவாங்க. என்னதான் இருந்தாலும் அதுக்கிட்ட நம்ம ஒரு நல்ல ஒரு ஓவியம் தெரிந்த ஒரு நல்ல கலைஞனாக இருந்தால் மட்டும்தான் நல்லதை எடுக்க முடியும், இல்லைன்னா தப்பாக சொல்லிடும், தப்பாக காமிச்சது. ஸோ இது இப்படி போயிட்டுருக்கு. இப்போது நம்மளோட ஸ்டேஜ் எங்கே இருக்கும்னா, அங்கேருந்து ஆரம்பித்து லித்தோஃபீல்டு வந்து செவ்வறு எழுதி கிராஃபிக்ஸ் ஒரு லித்தோகிராஃபிக் தலைக்கில் எழுதி அப்புறம் பெயிண்டிங் லைனில் வந்து அதுக்கப்புறம் தஞ்சாவூர் ஓவியத்தை பெருசாக செஞ்சு அதை உலக அளவில் எடுத்துகிட்டு போய் என்னோடய எக்ஸிபிஷனில் வந்து டெல்லியில் பாம்பேயில் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டேன். சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துலையும். இன்றைக்கி எல்லாம் இப்போ இவங்க கலாநிதி மாறன் வீட்டோட பூஜை ரூமில் என்னோடய பெயிண்டிங் தான் இருக்குது. அவர் பூஜை ரூம் நான் தான் பண்ணிக்கிறேன். இந்தமாரி இங்கே இருக்கிற எல்லா விஐபி வீட்டுகள்லையும் அதிகபட்சம் நம்மளோட படங்கள் தான் இருக்குது. அவங்க ஒரு மினிஸ்டரோட பிரதர் சொல்லுவார், நான் வந்து முருகனை நினைக்கிறேனோ இல்லையோ டெய்லி உங்களை நினைப்பேன்வார். ஏன்னா நான் பண்ணி கொடுத்த முருகனை தான் அவர் டெய்லி கும்பிடுறாரு. ஸோ அவர் சொல்லுவார், ராஜா உங்களை நினைக்காத நாளே இல்லைன்னுவார். ஸோ அதனால் அந்த வகையில் நம்ம வந்து ஒரு ஓவியத்திலேயே ஒரு பெஸ்ட் ஓவியத்தை தான் நம்ம எடுத்திருக்கோம். அது நம்ம முடிவு பண்ணிலாம் எடுக்கல, அதுவாக வருது. இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் நம்மளை அப்படியே எடுத்துகிட்டு போகுது. அப்படி தான் போகுது. படம் எடுக்கும்போது கூட இந்த மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான் நம்மளால் எடுக்க முடியாது. ஒரு காதல் படத்தை நம்மளால் எடுக்க முடியல, ஒரு பொழுதுபோக்காக பண்ண முடியல, அது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் நம்மளது. அதேமாரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஓவியம் ஒன்றும் பெரிய விஷயத்தை சொல்லும், சும்மா கலரவோ ஏதோ இல்லை. அதில் கோல்டு யூஸ் பண்ணுறோம், ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. அதை வந்து எப்படின்னா அதில் நான் ஒரு படம் பண்ணால் அது ஏதோ ஒரு வீட்டில் பூஜையில் இருக்கும், அது டெய்லி அதை வணங்குறாங்க, டெய்லி அதுக்கு விளக்கேற்றுறாங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது, நான் பண்ணுற ஒரு ஓவியம் இருக்குது. ஸோ அது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயத்தில் நம்ம உள்ளே வந்தோம். அதை தாண்டி நம்மளோட கிரியேஷன் வந்து அது ஒரு இதுக்குள்ளே நின்றக்கூடாதுனால அடுத்த கட்டம் போய் இப்போ கண்டெம்பரரி உள்ளே வந்து கண்டெம்பரரியில் வந்து இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வச்சு ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணேன் நான் 2006 ஆர்ட் ஃபார் ஆல்னு சொல்லிட்டு. ஆர்ட்ன்றது பொதுவானது தான், இது எனக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தம்லாம் கிடையாது, எல்லாருக்கும். உங்களுக்கு கூட ஆர்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் போகிறீங்கன்னா அது பெரிய ஆர்ட்டு, உங்களுக்கு தெரியாமல் போகிறீங்க. இந்த சுடிதார் போடணும், இதுக்கு இந்த இது போடணும், இந்த பொட்டு வைக்கணும், அதுதான் ஆர்ட் இல்லையா? அதை நீங்கள் தேடி வாங்குறீங்கல்ல, நான் இந்த செயினை போட்டால் இந்த சேரீ கட்டுவேன், அதுதான் ஆர்ட். அது எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இப்போ அது ஆர்ட்டை நீங்கள் பிரிக்கலாம் முடியாது. நீங்கள் எதை சார்ந்து இருக்கீங்களோ அங்கே நீங்கள் அந்த ஆர்ட் பண்ணி செடி வளர்க்குறீங்க, இவ்வளோ அழகழகாக. நீங்கள் அந்த இயற்கைக்கு முன்னாடி நம்ம பண்ண முடியுமா? அது நீங்கள் வாங்கிட்டு வரீங்க, இதை இந்த இடத்துல வைக்கணும், இதுக்கு பின்னாடி இதை வைக்கணும்னு வைக்கிறீங்க, அதுதான் ஆர்ட் இல்லையா? ஸோ டோட்டலாக எல்லாமே ஆர்ட் இல்லாமல் இந்த உலகம் மாறாது. ஒரு வீடு கட்டும்போது பூஜை ரூமில் தஞ்சாவூர் ஓவியம் வைக்கணும்னு மக்கள் வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறப்போ இங்கே கடையே இல்லை, ஒரு கடை தான் இருந்தது. இப்போது நான் வந்து ஆர்ட் கேலரி 2 ஆர்ட் கேலரி நடத்திட்டு இருக்கேன். என் பிரதர் வந்து ஒரு 5 இடத்துல ஆர்ட் கேலரி நடத்திட்டுருக்கேன். எங்கள் சிஸ்டர் பையன் தஞ்சாவூர் நடத்துகிறான், இங்கே ஒரு சிஸ்டர் பையன் நடத்துகிறான். அது எல்லாமே வெளி ஆட்கள் நிறைய நடத்துகிறான். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 ஆர்ட் கேலரி சென்னையில் இருக்கும். நான் சென்னைக்கு வரும்போது ஒரே ஒரு ஆர்ட் கேலரி தான் இருந்தது. ஸோ இப்போ அது வந்து நம்ம ரொம்ப பெருசாக நம்மளோட இதை எடுத்துகிட்டு போயிருக்கோம். இன்றைக்கி வந்து ஆந்திராவில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் தஞ்சாவூர் ஓவியம், மகாராஷ்டிரா போனீங்கன்னா சரி, உலகம் ஃபுல்லாக. இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து
ஒவ்வொரு வீட்லேயும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரூம்னே ஒன்று பண்ணுறாங்க. அந்த ரூமில் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஐட்டம்லாம் வைக்கிறாங்க. அதில் நம்மளோட தஞ்சாவூர் ஓவியம் வைக்கிறாங்க. இப்போ தஞ்சாவூர் ஓவியம் மட்டும்தான் போகுதா, மற்றது போகலைன்னா அடுத்ததாக வர்றது அவர் ரவிவர்மா. ரவிவர்மா வந்து அந்த காலத்தோட கண்டெம்பரரி. அவர் தான் எல்லா ஓவியர்களுக்குமே ஒரு அவர். ஆனால் இன்னைக்கு அது ட்ரெடிஷ்னலில் இருக்குது. தஞ்சாவூர் ஓவியம் ஒன்று இருக்குது, அடுத்தது ரவிவர்மா ஓவியம் இருக்குது. ஸோ இப்போ தஞ்சாவூர் ஓவியத்தை முத பண்ணப்போ அதுவே கண்டெம்பரரி தான். இப்போ தஞ்சாவூர் ஓவியத்திலையுமே ட்ரெடிஷ்னல் மாடர்ன் 2 விதமா இருக்குல்ல சார்? அதுதான் இப்போ மாடர்ன் ட்ரெடிஷ்னல் அதை வந்து நான் வந்து பிரிக்கிறதையே நான் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நியூவாக க்ரியேட் பண்ணீங்கன்னா அது புதுசு, அது கண்டெம்பரரி. பழசை வரைஞ்சிங்கன்னா அது ட்ரெடிஷ்னல், அதுதானே? அப்போது ஒவ்வொரு தஞ்சாவூர் பெயிண்டிங்கையும் வரைகிற ஒரு ஓவியன் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் புதுசாக வரைவான், அவன் உள்ளுக்குள்ளே ஒரு வேலையை பண்ணுவான், அவனுக்கு பிடிச்சது செய்வான், சேரீயில் ஒரு டிசைன் பண்ணுவான். அப்போ அது கண்டெம்பரரி தானே. ஸோ அது இல்லை, அப்படி இல்லை. அப்படி நீங்கள் பிரிக்கணுன்ற அவசியமே இல்லை. பட் ஆர்ட்டை வந்து ஒரு பாடமெல்லாம் ஆக்க முடியாது. 5 5 10ன்னு ஓவியத்துக்கு கணக்கு நீங்கள் வைக்க முடியாது. நீங்கள் ஓவியம் வரைஞ்சிங்கன்னா இதான் பண்ணணும், இங்கே தான் இதை வைக்கணும், இங்கே தான் இதை வைக்கணும்லாம் இல்லை. ஓவியத்துக்கு ஒரே ஒன்று தான் இருக்குது, என்னென்னா அழகாக வரையணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கணும். ஒரு வாட்டி பார்த்துட்டு எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டு போய் அவன் வீட்டில் மாட்டிட்டான். 1 வீக் கழிச்சு இதை பார்த்தா போராக இருக்கு, ஒன்றும் இல்லையே, பார்த்து பிடிச்சிட்டு போகிற ஒரே ஒரு கலர் அடிச்சு இப்படி வச்சுருக்காங்க, வேறு ஏதாவது ஒன்று வைக்கலான்னு தோணிடுச்சுன்னா அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் எப்பயுமே இது இங்கே இருக்கணும், நான் பார்த்துட்டே இருக்கணும், ரொம்ப அழகு தெரியுமான்னு சொன்னான்னா அது சக்ஸஸ். அதை வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் அதிகமாக கொடுக்கும். ஏன்னா அதில் இன்ட்ரிகேட் ஒர்க் இருக்கும் நிறைய, பார்த்துட்டே இருக்கும் போல இருக்கும் உங்களுக்கு. அந்த கிருஷ்ணனை பார்த்தா அழகாக இருப்பார், ராதா பார்த்தா அழகாக இருப்பார், அதில் இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் அழகாக இருக்கும். தங்கத்தை யாராவது பார்க்க மாட்டேன்னு சொல்லுவானா, வேணான்னு சொல்லுவானா, அதனால் அது ஹிட். அது அதேமாதிரி இப்போ ரவிவர்மா படத்தை பார்த்திங்கன்னா அது உள்ளுக்குள்ளே அவ்வளோ வேலைப்பாடு இருக்கும். அவர் அப்போ தத்துருவமாக அழகான பெண்ணுங்களை, இப்போ நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட் பொண்ணுங்களையும் வரைஞ்சிருக்காரு. அது பூ கட்டிகிட்டு இருக்கோம் நிறைய, அப்படி நிறைய வரைஞ்சிட்ருக்காரு. அதனால் அது இன்றைக்கும் வந்து நின்றுட்டு அது எதில் சேர்த்து சினிமா பாடல்லே வந்து ரவிவர்மாவோட ரவிவர்மா இல்லாமல் ஓவியம் லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ அவர் ஒரு ராஜா, அவருக்கு அந்த காலத்தில் நல்ல வசதிகள் இருந்தது, அவர் வெளிநாட்டுக்கெலாம் போனார். அவர் தான் இந்த ஆயில் பெயிண்டிங், இந்த இது வெளிநாட்டோட கலாச்சாரத்தை கற்றுட்டு வந்து அந்த பெயிண்டிங்கை நம்ம இதில் பண்ணுறாரு. அதுதான் இன்றைக்கி நின்றுருக்கு. இன்னமும் அவரை டஃப் கொடுக்குற மாதிரி யாரும் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா அதில் முழு நேரமும் அவங்க அதை பண்ணிக்கிறதில்ல, அடுத்தடுத்து ஸ்டெப் போயிடுறாங்க, பண்ணுவாங்க, அப்புறம் அது அவங்களுக்கு இன்னொன்று வரும், இன்னொன்று போயிடுறாங்க. அப்படி தான் வந்து இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து டைரெக்டாக சினிமாக்களுக்கு பேனர் வரைகிறது, அரசியலுக்கு பேனர் வரைகிறது, அந்த 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 தளத்துலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்திருக்கீங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங் எடுத்து பண்ணணுன்றது எப்போ உங்களுக்கு தோணுச்சு? நீங்கள் ஏன் முழு வீச்சு அதில் இறங்குனது எப்போ? தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து நான் படித்தேன் இல்லையா, ஏதோ ஒரு ஆர்ட் படிக்கணுன்ற ஆசை இருந்தது. அப்போது காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் இருக்குது கும்பகோணத்தில், அதில் சேர்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லை, தொடர்பு இல்லை. ஸோ அப்போது இந்த விளம்பரம் வந்தோன்னா நான் தஞ்சாவூர் ஆர்ட் உள்ள வந்து கற்றுக்கிறேன். கற்று முடிக்கும்போது இது ஒரு அற்புதமான ஒரு கலையாக இருக்குது. ஏன்னா அது நீங்கள் செய்ய 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு போகணும், இதை விற்கணும், இது என்ன பண்ணணும், நான் செஞ்சு நானே வச்சுக்க முடியும், அது மக்கள்கிட்ட கொண்டு போகணும், இது ஓவிய கண்காட்சி பண்ணணும். அப்போ தான் நான் சென்னைக்கு வரேன். சென்னையில் வந்து சென்னையில் ஓவிய கண்காட்சி வைக்கிறேன், அதுக்கப்புறம் டெல்லியில் வைக்கிறேன், பாம்பேயில் வைக்கிறேன், இப்படி கொண்டுட்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் ஓவிய கண்காட்சி வைக்கிறோம். அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு கேலரி வேணும், நம்மளுக்குன்னு ஒரு ஆர்ட் கேலரி, விநாயகா ஆர்ட் கேலரின்னு இப்போ வச்சுருக்கு. நம்ம தான் ரொம்ப சீனியர், இப்போ நிறைய இருக்குது. ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கிறோம். இப்போ என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் ஓவியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுடைய ஆர்ட் கேலரி நீங்கள் வைக்கும்போது செலிபிரிட்டிஸ்லாம் யார் யார் வருவா, உங்களுக்கு என்ன மாதிரியான பாராட்டு அது கிடைக்கும்? ஓப்பனிங் ஒரு கேலரி, நான் கேலரி வந்து நிறைய இடங்கள்ல மாற்றி ஸ்டெப்பாக தான் வளர்ந்தோம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஃபஸ்ட்டு நான் பண்ணப்போ சரத்குமார் தான் வந்து திறந்து வச்சார். அதுக்கப்புறம் திறக்கும்போது இவர் பாலகுமாரன் வந்தார், பாலகுமாரன் திறந்து வச்சார். எப்போ பாலகுமாரன் வந்தாலும் கேலரியில் வந்தாலும் அப்படியே பாட ஆரம்பிச்சிடுவார். சாமி பாடிட்டு என்னை கட்டி பிடிச்சி கிட்ட நெஞ்சில் தட்டுவார், நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன், நீ சரியான விஷயத்தை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லுவார். ஸோ அது அந்த மாதிரி எல்லா விஐபி இங்கே இருக்கிற அதிகபட்சமான பெரிய பில்டர்ஸ் எல்லார் வீட்லேயும் நம்ம படம் தான் இருக்கும், பெரிய பெரிய ஆட்கள் வீட்டில் நம்ம படம் தான் இருக்கும். அது வந்து நம்ம ஒரு அளவுக்கு மேலே செய்ய முடியாது இல்லையா, எவ்வளோ செய்ய முடியும்? ஆக்சுவலாக நாங்களே இங்கே பார்த்தோம் உங்களுடைய அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸு, எல்லா படங்களையும் சிவனுடைய உருவம் இருக்குது, முருகனுடைய உருவம் இருக்குது. ஸோ இது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. மதத்தை தாண்டி இது மாதிரியான ஓவியங்களை வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்களா? நிறைய இருக்காங்க. ஒரு வாட்டி நான் என்ன பண்ணுறேன், ஒரு ராதாகிருஷ்ணா பண்ணுறேன். அது என்னென்னா ட்ரெடிஷ்னல்லேருந்து கண்டெம்பரரிக்கு நான் ஃபுல்லாக போயிட்டேன். கண்டெம்பரரி ஃபுல்லாக போயிட்டு கேன்வாஸில் வந்து ஒரு ராதாகிருஷ்ணா பண்ணுறேன். அந்த ராதாகிருஷ்ணாவுக்கு கோல்டு யூஸ் பண்ணுறேன்.
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒட்டி அதுக்கு மேலே நான் அந்த நகை வந்து லைவாக ஒரு 2D 3D லெவலில் இருக்கும், அப்படி பண்ணுவோம். இப்போ கேன்வாஸில் அது பண்ணலை. பட் அந்த ஆர்ட்டில் வந்து எங்கே போதோ அங்கங்கே அப்படியே கோல்டு, நான் டேரெக்டாக கோல்டு ஒட்டி பண்ணுறேன். ஒரு 2 அடிக்கு 2 அடி சைஸு. அதை வந்து அந்த ஒரு கிளைண்ட் வந்தாங்க என்னோடய ஸ்டுடியோக்கு வந்து பார்த்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கொடுக்குறேன். அப்போவே அது வந்து ஒரு 70,000 பெரிய காசு. ஒரு 2 அடிக்கு 2 அடி படம் 70,000 ரூபா கொடுத்து வாங்குறது பெரிய விஷயம். வாங்கி போயிட்டார். அப்புறமா அவர் வந்து ஒரு 3 இயர்ஸ் கழித்து என்கிட்ட பேசுகிறார். இந்தமாரி உங்கள் ஓவியத்தை நான் எடுத்துகிட்டு போய் என் வீட்டில் வச்சுருக்கேன் யூஎஸில். அது வந்து என்னோடய வீட்டில் ஒரு இடத்துல சன்லைட் வரும், அந்த சன்லைட் அதில் படுற மாதிரி வச்சுருக்கேன். டெய்லியும் நான் அங்கே தான் போய் முழிப்பேன். அந்த நான் முழிச்சு போனேன் அப்படி பார்ப்பேன். டெய்லி நானும் என் மனைவியும் அதை பார்க்காம இருக்கிறதே இல்லை. அது வந்ததுலேருந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தான். டெய்லியும் அந்த படம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது புரியுதாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இது இப்படி மாறி மாறி ஸ்டெப்பாக போயிட்டே தான் இருக்கும். இன்னும் அடுத்த கட்டமாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெரிய ஒரு ட்ராவல் இருக்குது. இல்லை சார், இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த மாதிரியான ஓவியங்களை வந்து அந்த மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் வாங்குவாங்க அப்படின்ற மனநிலையில நான் தான் சொல்கிறேன். கிறிஸ்தவர் வந்து வாங்கியிருக்காரு. அவர் வந்து கேட்பாரு இது என்னத்துக்கு யாருன்னு. இது கல்விக்கான சாமி வாங்கிட்டு சரஸ்வதியை வாங்கிட்டு இப்படி நிறைய வாங்கியிருக்காங்க, வாங்குறாங்க. என்ன இப்போ நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவர் வந்து ஒரு சிவனை வாங்கி வச்சுக்க மாட்டார். ஸோ அவர் வந்து எனக்கு இயேசுவை பண்ணி கொடுங்க, அது மாதிரி பண்ணி கொடுத்து நீங்கள் அந்த இதுவும் பண்ணி கொடுப்போம். இப்போ நீங்கள் கேட்குறீங்க எனக்கு இது மாதிரி வந்து அவங்க சில பேர் அவங்க அப்பா அம்மா வந்து கோல்டில் பண்ணிட்டாங்க, கோல்டில் யூஸ் பண்ணி தான் பண்ணி போர்ட்ரேட் பண்ணிட்டு அதில் கோல்டு ஒர்க் பண்ணி. நான் அதுதான் சொல்ல வந்தேன். அது இந்த மாதிரி எல்லாரும் வாங்குகிற இடத்துக்கு போகிறது தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. அதை தவிர வந்து நீங்கள் வந்து காடு இல்லாத சில விஷயங்கள் பண்ணுறோம். இப்போ இந்த அன்னம், யாழி, கோவில் இதெல்லாம் வந்து இப்போ பெரிய கோவில் அப்படியே கோல்டில் பண்ணுறோம். அதை எல்லாரும் தான் வாங்கி வச்சுக்கோங்க. அது வேறு இடத்துக்கு போயிடும், புரியுதாங்க. அதனால் ஆனால் என்ன இருந்தாலும் நம்பர் 1ல் இருக்குது அப்படின்னா அது கடவுள் தான் இருக்குது. உலக லெவலில் இருக்குது. அதுக்கு முன்னாடி சிவன் தான் இருக்கிறாரு, அப்புறம் கிருஷ்ணன் இருக்கிறாரு. இவங்க எல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நீங்கள் இன்றைக்கி கூட கண்டெம்பரரி ஃபீல்டில் இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக பெரிய லெவலில் செட்டில் ஆகிருக்கவங்களாம் நம்ம இந்து கலாச்சாரத்தில் உள்ள சாமி படங்களை வேறு மாதிரி இதில் வரைகிறவங்க நிறைய பேர் பெரிய லெவலில் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. இப்போ உசேனோட நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம கடவுள் தான் வரைஞ்சிப்பார். சரஸ்வதியை வந்து அவர் நியூடாக வரைஞ்சிட்டாருன்னா அவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது, புரியுதா. கடைசியாக அவர் வந்து இந்தியாவை விட்டு போனதுக்கு காரணமும் நம்ம இந்த கலாச்சாரத்துக்குள்ளே உள்ள வந்து பண்ணதுனால. ஃபஸ்ட்டு வந்து அவர் நிறைய வரைஞ்சிருக்காரு, நிறைய பிள்ளையார் வரைஞ்சிருக்காரு. அவரோட பிள்ளையார் நிறைய ஃபேமஸ், ஓகேங்களா. ஆனால் அவர் ஒரு முஸ்லீம் தானே, பட் அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. பார்த்து என்னை ஒரு வாட்டி வந்து அந்த உசேனை பற்றி கேள்வி கேட்குறாங்க ப்ரெஸ்ஸில் எல்லாத்துலேயும், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 2 பேர். அப்போ என்னை வந்து கேட்டாங்க. அப்போ அவர் நாடு கடத்திட்டாங்களே, இது கரெக்டானா தப்புன்னு தான் சொன்னேன். அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அவருக்கு அந்த உரிமை இருக்குது, அவர் என்ன வேணாலும் பண்ணணும். அதுக்காகலாம் அவரை வந்து நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நான் சொன்னேன். என்னோடய இன்டர்வியூலாம் கூட இது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்துச்சு. ஸோ அது வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எல்லாமே ஓவியர்கள் கிரியேட் பண்ணதான். அது வந்து காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், அவன் ஒரு ஆர்ட்டு உள்ளே இல்லாமல் எதுவுமே இல்லை. ஒரு வீடு கட்ட நீங்கள் அத்தனையுமே உங்கள் சாரீ, ட்ரெஸ்ஸு மொத்தத்துக்கும் ஆர்ட் இல்லாமல் என்ன இருக்குது? அப்போ அது அவன் தான் புதுசாக பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. சின்ன கவுண்டரில் விஜயகாந்த் நடித்தோம். ஆனால் சின்ன கவுண்டரில் வந்து அந்த ஹீரோயின் கேரக்டர் தான் வெயிட்டாக இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி கேரக்டர், அந்த ஹீரோயின் கேரக்டர் இன்றைக்கி பேசப்படுது. விஜயகாந்த் தான் அதில் ஹீரோ, அவர் ஆக்ஷன் ஹீரோ, ஃபைட்லாம் பண்ணுவார். ஆனாலும் அந்த தாண்டியும் அந்த லேடி கேரக்டர் நிற்கும். அந்த அரசாங்கத்தையே ஒரு வக்கீல் வந்து மாற்றுறான்னு சொல்லும்போது ஒரு வக்கீல் யாரை போடலான்னா எனக்கு கிடைக்கல சார். ஒரு நடிகனை நடிக்க வச்சா அது இருக்காது. உங்களை வச்சுன்னா அது நீங்கள் வந்தாலே அது ஒரு 50% அதுவே தாண்டிடும். அதுவும் நீங்கள் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதனால் அப்புறம் அவருக்கு ஸ்கிரிப்டை சொல்லுங்கன்னாரு. கேட்டு பிடிச்சிருச்சார். தமிழ்னாலே இப்படி தான் இருப்பான். அவன் காலையில் இருந்து சூரியனை கும்பிடணுன்ற மாதிரி தான் இருந்தான். அவன் கடவுளே சூரியன் தான். அவன் அப்படி தான் வாழ்ந்துருக்கான். அவனை வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னால் அவங்க ஒரு குழப்பமாயிடுச்சு. ஏதோ ஒரு பெரிய ஆளுங்கன்னு பார்த்தா இவங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களா, அப்படி இல்லையோ இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு 50 வருஷம் ஆச்சு. இப்போ கொஞ்சம் சந்தேகம் தீர்ந்து எல்லோரும் ரிட்டர்ன் வராங்க. ஆமாம் இல்லை இருக்குல்ல, நம்ம கடவுளில் இது நம்ம கோயிலில் இது நம்ம மண்ணுடா, நம்ம மண்ணு அழுக்கா போச்சு.